அமெரிக்காவுடனான சமாதான பேச்சுவார்த்தைகளை தாங்கள் முறித்துக் கொள்வதாகவும் அதிலிருந்து வெளியேறுவதாகவும் ஈரான் இன்று அதிரடியாக அறிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு, பாப் அல் மந்தெப் அந்த நீரிணையும் தாங்கள் மூடப்போவதாக, அதனை கட்டுப்படுத்தப் போவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானினுடைய இந்த அதிரடி அறிவிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இப்போதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர், இரண்டு தரப்புக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் சுமூகமான கட்டத்தை எட்டியிருக்கின்றன, நாங்கள் ஒரு முக்கியமான இலக்கை நெருங்கி வந்திருக்கிறோம் என்று சொல்லி பல விடயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லப்போனால் ஒரு தடவையில் 2 தடவையில் பல தடவைகள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார். இருந்த போதிலும் கூட இன்றைக்கு இந்த முடிவை ஈரான் எடுக்க என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த வார இறுதியில் கூட ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியிருந்தன. குறிப்பாக தெற்கு ஈரானினுடைய சில பல பகுதிகளை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கொம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக கேசம் தீவிலே இருக்கக்கூடிய ஒரு தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும், அதே போல கொருக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமையும் நேற்று முன்தினம் சனிக்கிழமையும் ஈரானினுடைய தென்பகுதியில் அமெரிக்காவால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலடியாக இன்று திங்கட்கிழமை காலை இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை குவைத் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதாவது குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க படைத்தளத்தை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்திருக்கிறது. இது எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதிலடி என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீக்கெண்ட் மட்டுமல்லாமல் அதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த வாரமும் கூட சில பல தடவைகள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானும் பதிலுக்கு தாக்கியிருக்கிறது. எனவே இந்த தாக்குதல்கள் நடக்கிறது தான் காரணமா, பேச்சுவார்த்தை முறிஞ்சு போகிறதுக்கு இந்த தாக்குதல்கள் தான் காரணமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் ஈரான் தரப்பில் சொல்லப்படுது இது காரணம் இல்லை, இதுவும் ஒரு காரணம் தான். இருந்தாலும் பிரதானமான காரணம் என்னென்னு சொன்னால் லெபனான் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள். அங்கே எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் எந்த விதமான போர் நிறுத்தம் அமுல்ல இருக்குது. அதை பற்றி யாருமே கணக்கெடுக்காமல் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டு வருது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால் தெற்கு லெபனானை தான் நாங்கள் தாக்க போகிறோம். தெற்கு லெபனானில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய மறைவிடங்கள் இருக்குது. அந்த பகுதியில் மட்டும்தான் தாக்குதல்கள், தலைநகர் பெய்ரூட்டோ அல்லது ஏனைய பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்று சொல்லி ஏற்கனவே இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது. இருந்த போதிலும் கூட இப்பொழுது தலைநகர் பெய்ரூட்டை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. 3000க்கும் அதிகமான பொதுமக்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இடம்பெயர்ந்து தங்களுடைய கிராமங்களை நகரங்களை விட்டு வேறு இடங்களுக்கு போயிருக்கிறார்கள். அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைநகர் பெய்ரூட் இருக்கு தானே, பெய்ரூட்டினுடைய தென் பகுதியை விட்டு மக்கள் அனைவரும் வெளியேறணும் என்று சொல்லி இன்று நண்பகல் வேளையில் இஸ்ரேல் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. மக்கள் வெளியேறணும் தெற்கு பெய்ரூட்டில் இருந்தென்று சொல்லி. எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் போக 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 லெபனானினுடைய சகல பகுதிகள் மேலேயும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல். இதற்கான உத்தரவை நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் விடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த பின்னணிகளை காரணம் காட்டி, ஏனென்று சொன்னால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான விஷயமே லெபனான் மேலேயும் யுத்தம் நிறுத்தப்படணும். அதாவது யுத்த நிறுத்தம் என்றது தனியாக ஈரானுக்கு எதிராக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்திய முழுவதுமே அமைதியாக இருக்கணும், எங்குமே தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடாதுன்றது ஈரான் தரப்பில் வைக்கப்பட்ட மிக முக்கியமான நிபந்தனை. ஆனால் லெபனானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளுமே ஓயல, ஒரு நாளும் ஓய்வொழிச்சல் இல்லாமல் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்குது. எனவே அதை காரணம் காட்டித்தான் தாங்கள் இந்த அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறி போவதாக ஈரான் இன்று அறிவித்திருக்கிறது. இதுக்கு மேலே அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏன்னு சொன்னால் பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை அமெரிக்கா நிறைவேற்றல. ஸோ நாங்கள் வெளியேறி போகிறோம் என்று சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இனி ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். ஹோர்முஸ் நீரிணை இப்போ கடந்த ஒரு கிழமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான கப்பல் போக்குவரத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு 30 தொடக்கம் 40 வரையான கப்பல் போக்குவரத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருந்தன. எல்லாமே ஈரானினுடைய அனுமதியோடு தான், இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய அனுமதியோடு தான். இருந்தாலும் முன்னைய காலங்களோட ஒப்படைக்குள்ள கணிசமான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. இப்போ அதுக்கும் சேர்த்து
ஆப்பு வைக்கும் விதமாக அமெரிக்கா நடந்து கொள்கிறது என்று சொல்லி ஒரு பக்கம் அமெரிக்கா மீது கண்டனங்கள் தெரிவிக்கப்படுது. என்ன பிரச்சனை சொன்னால், ஒன்றில் சண்டைண்டா சண்டை பிடிக்கணும், சண்டை பிடிச்சி ஹோர்முஸ் நீரிணையை நீங்கள் திறவுங்க. யார் வேணான்றது? அமெரிக்கா வந்து சண்டையை பிடிச்சி ஹோர்முஸ் நீரிணையை திறவுங்கப்பா, ஈரான் அங்கிருந்து அகற்றி போட்டு திறவுங்க. அதை செய்ய உங்களுக்கு முடியுமா? முடியாது. நேராக போயிட்டு ஈரானோட நேருக்கு நேர் சண்டை பிடிக்கிறதுக்கான ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கா? இல்லை. அதுக்கு நீங்கள் ரெடியா? அதுவும் இல்லை. அப்போ சண்டைக்கும் தயார் இல்லை, சமாதானத்துக்கும் தயார் இல்லை. இப்படியே மாற்றி மாற்றி கிழித்தட்டு மறைச்சிக்கணும் தான் என்ன அர்த்தம்? எனவே வந்து ஹோர்முஸ் நீரிணை வந்து இப்போ வேணுமென்று தான், இப்போ உலக பொருளாதார நெருக்கடி வந்திருக்கு தானே, அதுக்கு காரணம் ஒரு தெளிவில்லாத பாலை தான். ஒரு சமாதானம் என்று போகிறது, சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் போதே அங்கே சண்டையை திறங்கிறது. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், கட்டாருக்கு வந்து ஈரானிய அதிகாரிகள் வந்து வந்திருந்தார்கள். ஈரானிய வெளியுறவு அமைச்சர், பாராளுமன்ற சபாநாயகர்னு சொல்லி முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்து கட்டாரில் வந்து நிற்கும் போது பேச்சுவார்த்தைக்கு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது அமெரிக்காவால். எனவே இப்படியான மாறி மாறி சொதப்புறபடியால் எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் ஹோர்முஸ் நீரிணை மறுபடியும் மூடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் அடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது. இந்த ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை ஈரான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு கையில் எடுக்கும் என்று சொல்லி ஏற்கனவே எதிர்வு கூறப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆயுதத்தை தாங்கள் கையில் எடுக்கப் போவதாக ஈரான் பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிறது. அது வேறு எதுவும் இல்லை, ஹோர்முஸ் நீரிணை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நீரிணை பாப் அல் மந்தேப். இந்த பாப் அல் மந்தேப் இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கள், இருந்தாலும் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். அதுவும் வந்து ஹோர்முஸ் நீரிணை மாதிரி ஒரு நீரிணை தான். ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுறதால என்னென்ன தாக்கங்கள் வருமோ அவ்வளவு தாக்கங்களும் பாப் அல் மந்தேப் மூடப்படுறதாலையும் வரும். அதாவது ஹோர்முஸ் நீரிணையினுடைய ஒரு சிஸ்டர் என்று சொல்லலாம். அங்கே ஏற்பட்ட தாக்கங்களை மாதிரி டபுள் மடங்கு தாக்கங்கள் இங்கே ஏற்படும் இதை மூடுறதால. ஏன்னு சொன்னால், இது அமைஞ்சிருக்கிற இடம் வந்து செங்கடல் பகுதி. செங்கடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் செங்கடல், அங்கால சுயஸ் கால்வாய், கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடன் வளைகுடா. ஏடன் வளைகுடா, அதுக்கு பிறகு இந்து மகா சமுத்திரம். அதாவது வந்து இந்த செங்கடலே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கின்ற அதிகளவு கப்பல் போக்குவரத்துகளை கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பாதை தான் இந்த செங்கடல். அதுக்கு பிறகு அதிலிருந்து செயற்கையாக அமைக்கப்பட்ட சுயஸ் கால்வாய், அதனுடைய ஒரு தெற்கு முனையில தான் இந்த பாப் அல் மந்தேப் இந்த நீரிணை வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏமன் நாடு இருக்குது. ஏமன் நாட்டினுடைய ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த நீரிணை இருக்குது. எனவே ஹவுதி அமைப்பினர் நினைச்சா எந்த நேரத்திலும் அதை பிளாக் பண்ணலாம், அதை மூடலாம், அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹவுதி அமைப்புக்கு பின்னால் இருக்கிறது ஈரான்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எனவே அவர்களை பயன்படுத்தி ஈரான் எந்த வேளையிலும் இந்த நீரிணையை மூடலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அந்த நீரிணையை ஈரான் மூடுமாக இருந்தால் ஒன்றுமே இல்லை, இப்போ உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்னென்ன தாக்கங்கள் இருக்கோ, அது வந்து டபுள் ஆகும். எரிபொருள் விலையிலிருந்து சகல விதமான பொருட்கள விலையிலிருந்து பல பிரச்சனைகள் வந்து அப்படியே டபுள் ஆகும். ஏனென்று சொன்னால், ஹோர்முஸ் நீரிணைக்கு ஈக்குவலான இன்னும் ஒரு நீரிணை தான் இந்த பாப் அல் மந்தேப். அப்போ நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஹோர்முஸ் நீரிணை இருக்கும். இப்போ பாரசீக வளைகுடா பகுதியிலிருந்து வெளிக்கிட்டு வர கப்பல்கள் இருக்குது தானே, சவுதியிலிருந்து, கட்டாரிலிருந்து, குவைத்தில் இருந்து, ஈராக்கில் இருந்து வெளிக்கிட்டு வர கப்பல்கள் வந்து ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி வந்து பிறகு இங்கே ஐரோப்பாவுக்கு வரணும் என்று சொன்னால் திருப்பி இந்த பாப் அல் மந்தேப்பால் வளைஞ்சு அப்படியே செங்கடலுக்களால் போய் சுயஸ் கால்வாய்க்களால் போய் அப்புறம் இங்கால வெளியில் வந்து தான் ஐரோப்பாவுக்கு வரணும். மற்றது வட அமெரிக்காவுக்கும் இப்படி தான் வரணும். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கின்ற மிக முக்கியமான பாதை தான் இந்த பாதை. இந்த பாதை மூடப்பட்டால் எல்லாமே வந்து பிழைச்சிடும். அதுக்கு பிறகு கப்பல்கள் வரணுமாக இருந்தால் சுற்றி கொண்டு வரணும், நீண்ட தூரம் சுற்றி கொண்டு வரணும். அதாவது அந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோமே, இப்படி தோற மூக்கை வந்து அப்படி சுற்றி தோறன்னு சொல்லி, அதே மாதிரி ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா கண்டத்தையும் வந்து சுற்றி வரணும். அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய அட்டிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்னம்பிக்கை முனை என்று சொல்லி ஒரு முனை ஒன்று இருக்குது. அதை ஆங்கிலத்தில் சொல்கிறது கேப் ஆஃப் குட் ஹோப் என்று சொல்லி, அந்த நன்னம்பிக்கை முனியை சுற்றி நீண்ட தூரம் சுற்றி வரணும். நீண்ட நாட்கள் எடுக்கும், பெற்றுமளவிலான எரிபொருட்கள் செலவழிக்க வேண்டி வரும். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் இப்படி தொடர மூக்கை வந்து அப்படி சுற்றி தொட வேண்டியிருக்கும் எல்லா கப்பல்களும் வந்து. எனவே அதுக்கு பிறகு உலகம் வந்து இன்னுமே வந்து தலைகளாக மாறும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில், இந்தியாவில், ஏனைய எல்லா நாடுகளையும் வந்து எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து அதிகரித்து கொண்டு போகுது. எத்தனையோ மாற்றங்கள், வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுலேருந்து, QR கோட் சிஸ்டத்துலேருந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு தானே. இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து டபுள் ஆகும். எனவே அப்படியான ஒரு நிலைமையைத்தான் அமெரிக்கா உருவாக்க போகிறதா?
அதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கப் போகிறாரா? இதுதான் அவருடைய ராஜதந்திரமா? இதுதான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற லட்சணமா என்கின்ற கேள்விகள் வந்து இப்போ எல்லார் மத்தியிலையும் கேட்கப்படுது. எனவே ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து ஈரானிய பிரச்சனை வந்து அதை வந்து அமெரிக்கா தலையிட்டது வந்து இந்த தேரை இழுத்து தெருவில் விட்ட பிரச்சனை தான். நாங்கள் அடிக்கடி செய்திகளில் சொல்கிறாங்க, தேரை இழுத்து தெருவில் விட்டுக்கிறீங்கன்னு சொல்லி. இப்போ அந்த தேரை இழுத்து கொண்டு வந்து இன்னும் நடுத்தெருவில் கொண்டு வந்து விட போகிறீங்க. அதுதான் நடக்க போது. இதனால் வந்து உலக மக்கள்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள். எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது எல்லாத்துக்குமான தீர்வு என்ன என்றது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியல என்றதான் மறக்க முடியாத உண்மையாகும். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.